பூமி எது அப்படிங்கிறது இதில் இன்னொரு டீட்டெயிலும் சொல்லிடுறோம். என்ன அப்படின்னா, வெறும் பலஸ்தீன் மட்டும் இது கிடையாது. இன்றைக்கி பலஸ்தீன் வந்து சுருங்கி போச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த பலஸ்தீனும் சுருங்கி தான் இருந்துச்சு. அப்போ இந்த ஊர் எது, அல்லாஹ் விதித்த பூமி எது அப்படின்னா, இது இப்ராஹிம் நபியுடைய மர்கஸ்களில் ஒரு மர்கஸ். இப்ராஹிம் நபி பல மர்கஸ்கள் உருவாக்குனாங்க. ஒன்று சவுதி அரேபியா, மக்கா, அந்த அரபு தீபகற்பம். இன்னொன்று இது பாலஸ்தீன், ஷாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மதியன். இன்னும் நிறைய அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேறு சென்டர்கள் வந்து அவங்க உருவாக்கிட்டு போனாங்க. ஆனால் இந்த 2 சென்டர் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக அது வந்து அதுக்கு வந்து கண்டினியூட்டி வந்து இருந்துகிட்டு இருக்குது. அப்போது இந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மர்கஸ் அதுவும் இப்ராஹிம் நபியுடைய புனிதத்தலங்களில் ஒரு புனிதத்தலம் தான். இதை பைபிளில் வந்து பார்த்திங்கன்னா கானான் தேசம் அப்படிம்பாங்க. அரபுகளில் பார்த்திங்கன்னா ஷாம் அப்படிம்பாங்க. ஷாம் அப்படின்னா பலஸ்தீன், சிரியா, ஜோர்டான், லெபனான் எல்லாம் கலந்தது. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இருக்கிற பலஸ்தீனு, இப்போ இஸ்ரேல் ஆட் பண்ணிக்கோங்க, சிரியாவும் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ சிரியா இப்போது ஒரு பகுதி ஜெயித்தாங்க இல்லையா? சிரியாவில் தான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய கபரும் இருக்குது. எங்கள் டமாஸ்கஸில் தான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய கபரும் இருக்குது. அதே மாதிரி ஜோர்டான் எது? நம்முடைய இந்த ஒரு இப்லீஸ் ஒருத்தன், யார், அஹ்லபைத்தில் இருக்கக்கூடிய ஒரு சைத்தான் இன்னைக்கு ஆட்சி பண்ணிகிட்ருக்கிற அந்த ஒரு மன்னர். இப்போது ஜோர்டானு, லெபனான் ஹிஸ்புல்லா இருக்கு இல்லையா? லெபனானு. ஜோர்டான் எது? இந்த மன்னர் வந்து இப்போது அவன் என்ன பண்ணான், ஈரான் வந்து மிசைல் அடிக்குது இஸ்ரேலுக்கு. அந்த மிசைலை வந்து இவன் வந்து நடுவில் வந்து கிராஸ் பண்ணான். யார்? ஜோர்டான் மன்னர். அவன் அதான் சேவை, பொது சேவை பார்த்தீங்க. அப்போ இந்த இடத்துல இது எல்லாமே அவங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பூமி தான். வாக்களிக்கப்பட்டது உண்மை. ஆனால் அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. ஆனால் அந்த பர்பஸை நீக்கிட்டு வெறும் வாக்களிக்கப்பட்டது அப்படின்னா இது எப்படிப்பட்டது இருக்குன்னு பார்த்துங்க. ஒரு போலீஸ் இருக்குது, போலீஸ் நியமிக்கப்பட்டிருக்காரு, அவருக்கு சேலரி வந்து 50,000 போட்டாச்சு. ஆனால் அவர் ஒரு நாளும் ஸ்டேஷனுக்கு வரமாட்டார். யூனிஃபார்ம் அவர் போட்டதே கிடையாது. ஆனால் அவர் வந்து அடுத்து வந்து ப்ரொமோஷன் வேறு எதிர்பார்க்குறாரு. அப்புறம் இது எவ்வளோ கிறுக்குத்தனமாக இருக்கும், அது மாதிரியான ஒரு கிறுக்குத்தனம் தான் இவங்களுக்கு. அப்போ இது வந்து பைபிளில் வந்து டீட்டெயிலாக இதையும் வந்து பார்க்க முடியும். எண்ணிக்கை, அதாவது எண்ணாகமம் அப்படின்ட்டு வரும். இது 2-3 பேரில் வரும். ஏன்னா இந்த இதே அத்தியாயத்துங்களை வேறு சில பேர்கள், கத்தோலிக்கர்கள் வேறு பேர் வச்சுருப்பாங்களாட்டிருக்குது, அல்லது புரொட்டஸ்டன்ட் ஒரு பேரில் யூஸ் பண்ணுவாங்களாட்டிருக்கு. இஸ்ரேல் மக்களுக்கு நான் கொடுக்கும் கானான் நாட்டை உளவு பார்க்க ஆள்களை அனுப்பு. மூதாதையர் குலம் ஒவ்வொன்றிலிருந்தும் அவர்களுள் தலைவனாயிருக்கும் ஒருவனை நீ அனுப்ப வேண்டும். இது வந்து அல்லாஹ் மூசா நபிக்கு கட்டளை போடுறதா. என்னது? 12 குலம் இருக்காங்க இல்லையா? அந்த யார்? யூசுப் நபியுடைய அந்த 12 சகோதரர்கள், அந்த 12 கிளைகள், அதில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒவ்வொருத்தரையும் நீ போய் அங்கே போய் உளவு பார்க்கறது முதல்ல அனுப்பு.